அவினாசி லிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனம் சார்பில் அட்வைதா 2025 தேசிய அளவிலான கல்லூரிகளுக்கிடையேயான மாணவர் தொழில்நுட்ப கருத்தரங்கு கோவையில் உள்ள அவினாசி லிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கருத்தரங்கை இந்தியாவின் விண்வெளி பயணங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த தொலைநோக்கு தலைவரும் இஸ்ரோவின் முன்னாள் இயக்குநருமான பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை தொடங்கி வைத்தார். தனது தொடக்க உரையில் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை ஈடுபாடு, புதுமை மற்றும் குழுப்பணி என்பது எந்த ஒரு நிறுவனமும் சிறந்த நிறுவனமாக மாறுவதற்கான மந்திரம் என்று கூறினார். டாக்டர் அண்ணாதுரை விண்வெளி ஆராய்ச்சி துறையில் அவசியமான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதிப்பாடு குறித்த உண்மையான கண்ணோட்டத்தை மாணவர்களுக்கு வழங்கும் வகையில் தனது ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து இஸ்ரோவில் தாக்கத்தை ஏற்படுத்திய வாழ்க்கை வரையிலான தனது தொழில்முறை பயணத்தை குறித்த தனிப்பட்ட நுண் அறிவுகளையும் வழங்கினார். இந்நிகழ்விற்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வி. பாரதி ஹரிசங்கர் தலைமை தாங்கினார். தனது தலைமை உரையில் தலைமை விருந்தினரான பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரையின் குறிப்பிடத்தக்க சாதனைகள், அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியை பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப மற்றும் தொழில்நுட்ப அல்லாத போட்டிகள், அறிவு பகிர்வு அமர்வுகள் மற்றும் ஈடுபாடு கொண்ட சவால்கள் ஆகியவை இடம்பெற்றன. இது மாணவர்களுக்கு புதுமை, திறமை மற்றும் திறன்களை வெளிப்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த தளத்தை வழங்கியது.